யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்லுவோமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்கின்றேன். இன்னொரு வரி. உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. சொல்லுவோம். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாம் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க. சொல்லுவோம். வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க. தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். சொல்லுவோம். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோமா? ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க. வாழ வைத்தீர் வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க. தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க. உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். எஸ் ஆமென். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர். நீரே கனத்துக்கு பாத்திரர். நீரே மகிமையுடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர். கனத்துக்கு பாத்திரர்.
வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுமா? ஆராதனை ஆமென் ஆராதனை இயேசு ஆராதனை ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர். ஆமென். நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை நிறைந்தவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கூட இந்த அக்டோபர் மாதத்தை காண செய்த தேவன் ஒரு விசிலும் கூட தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து அவரை மிகவும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, 9 மாதங்களும் நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்து நடத்தி இந்த 10ஆம் மாதத்தை தேவன் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் மிகவும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இன்றைக்கும் கூட இதுவரையும் சுமந்து நம்மை நடத்தி தாங்கி நடத்தினவர் இனியும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலே தேவரே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் என்ன எங்களோடு பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. கர்த்தர் தாமே எங்களோடு கூட நீங்க பேசுவீராக. என் தேவன் தாமே எங்களோடு கூட இடைப்பட போகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் வேதத்திலே அநேக ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த மாதத்திலே கர்த்தரு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நீ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீ ராஜா. இந்த வேளையிலே பராக்கிரமசாலிகளுடைய வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைகள், அதிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற பாடம் ஆண்டவரே அநேக காரியங்கள் உண்டு ராஜா. அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் தாமே எங்களோடு கூட பேசும் ஆசீர்வதியும் இயேசுவின் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே கூட ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ந்து இந்த 2 வாரத்திலே இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நாம் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்
இவ்வனமாய் சொல்லுகிறது. இந்த நாளிலே கூட இந்த பராக்கிரமசாலிகளிலே நாம் தொடர்ந்து தாவீதை குறித்தும் யெப்தாவை குறித்தும் 2 வாரங்களாய் நாம் தியானித்தோம். இன்றைக்கும் கூட நாங்கள் எதை குறித்து தியானிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது இன்றைக்கு அருமையான தாசன் கிதியோனை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அதை குறித்து நாம் தியானிப்போம். கிதியோனை குறித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. எப்படி கர்த்தர் கிதியோனை ஒரு பராக்கிரமசாலியாய் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இதிலே இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் ஆனால் அதிலே 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் சொல்லுகிறது. அந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த முறையீட்டு என்று கேட்கும் பொழுது, ஏன் கர்த்தரை நோக்கி அவர்கள் முறையிட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இந்த மீதியானியர் என்ற ஒரு கூட்டத்தின் மூலமாக இவர்களுக்கு பல உபத்திரவங்கள் ஜனங்களுக்குள்ளாய் வருகிறதுனாலே அவர்கள் தேவனை நோக்கி, இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனை நோக்கி கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த முறையீட்டை தேவன் கேட்டு தீர்க்கதரிசியை முதலாவதாக அனுப்புகிறார். இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே பாருங்க, இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் இந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த முறையீட்டை கேட்டு அந்த ஜனங்களுடைய காரியங்களை கேட்டு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீங்கள் இந்த மீதியானியரை கண்டு பயப்படாதிருங்கள். பாருங்க, இந்த மீதியானியரை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாக வருகிறது. ஆனாலும் கூட இந்த ஜனங்களுக்குள்ளாய் பயமும் நடுக்கமும் காணப்பட்டு சூழ்நிலை காணப்படுகிறது. இதை பார்த்த கர்த்தர் ஒரு தேவ தூதனை அனுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவ தூதன் சரியாக கிதியோனை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் கிதியோனை சந்திக்க வேண்டும் என்றால், அந்த கிதியோனை கொண்டுதான் இந்த மீதியானியர் கூட்டத்தை முறியடித்து இந்த யுத்தத்திலே ஜெயத்தை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சித்தமாய் காணப்படுகிறது. இந்த நாளிலே இதை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் இந்த 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அருமையான ஒரு வசனம். இந்த நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாக்கி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, தேவ தூதன் கிதியோனை சந்திக்கிறார். கிதியோனை சந்தித்த உடனே அந்த கிதியோனை பார்த்து அந்த தேவ தூதனானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நீங்கள் பலவீனத்திலே காணப்படலாம், பல நெருக்கம் போராட்டங்களிலே காணப்படலாம், இடுக்கத்தின் மத்தியிலே காணப்படலாம். இன்றைக்கு விசுவாசியுங்கள், இந்த கிதியோனை சந்தித்த தேவன் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இதைத்தான் இந்த வார்த்தையை தேவதூதனானவர் கிதியோனை பார்த்து முதல் வார்த்தை சொல்லுகிறார். அதை சொன்ன உடனே கிதியோன் சொல்லுகிறார், என் ஆண்டவனே,
கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் இப்படி நடக்கிறது? என் முற்பிதாக்கள் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களும் சொன்னார்களே, அவர்கள் சொன்ன அந்த அற்புத அடையாளங்கள் எங்கே என்று சொல்லி பல கேள்விகளோடு இந்த கிதியோன் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு தேவதூதனானவர், கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற தேவதூதனானவர் அவருக்கு முன்பாக காணப்பட்டு, பராக்கிரமசாலியே உன்னோடு இருக்கிறார் சொல்லுகிறார். ஆனால் அவருக்குள்ளாய் இந்த மீதியானியருடைய கையிலே இப்படி சிக்கி கொண்டிருக்கிறோமே, இப்படி ஜனங்கள் இப்படி ஒரு நிலையிலே காணப்படுகிறார்களே, கர்த்தர் நம்மை கைவிட்டாரா? இவ்வளவு அற்புதங்கள் தேவன் செய்தார். எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை புறப்பட செய்து அநேக அற்புதங்களை செய்த தேவனுடைய கரம் எங்கே என்று பல கேள்வி இந்த கிதியோனுக்குள்ளாய். அப்பொழுது இந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. பாருங்க, உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. தேவன் இந்த கிதியோனுடைய ஏக்கங்கள், பல கேள்விகள் பார்த்தார். ஆனே அந்த கிதியோனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ. உன்கிட்ட என்ன பலன் இருக்கு? யோசிச்சு பாருங்க. கிதியோன் பல கேள்வியிலே காணப்படுகிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ, உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, அவர்களை ரட்சித்து மீதியானரை உன் கையிலே கொடுப்பேன் என்று சொல்லி, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்ட உடனே நிச்சயமாகவே கிதியோனுக்குள்ளாய் ஒரு பெலன் கடந்து வந்தது. இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்விலே நீங்கள் பல கேள்வியோடு காணப்படலாம். ஆனால் இந்த அக்டோபர் மாதத்திலே உங்கள் இடத்திலே இருக்கிற அந்த கொஞ்ச காரியங்களை, உங்களிடத்துல இருக்கிற கொஞ்ச வருமானம், உங்களிடத்துல இருக்கிற கொஞ்ச பெலன், கர்த்தர் அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ. அந்த நேரத்திலே நான் உனக்கு பலனை கொடுக்கிறேன், நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்லல. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்ற அந்த வார்த்தை, நம்மை அனுப்பின தேவன், நம்மை ரட்சித்த தேவன் யார் என்பதை சில வேளைகளிலே நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் நம்மை ரட்சித்த தேவன், இதுவரையே சுமந்து நடத்தினவர் அவர் தாங்கி நம்மை தப்புவித்து நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதிலே இந்த வார்த்தை வந்த உடனே கிதியோனுக்குள்ளாய் ஒரு பலன் கடந்து வருகிறது. இந்த இடத்திலே வாசிக்கிறோம். அதை நீங்கள் தொடர்ந்து இந்த நியாயாதிபதி புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் பின்னிட்டு போக கடவன், திரும்பி போக கடவன் அப்படின்னு ஜனங்களை பார்த்து கிதியோன் சொல்லுகிறார். அப்போ 6ஆம் அதிகாரத்திலே பல கேள்வியோடு காணப்பட்ட கிதியோன் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே பலனடைகிறார். நிச்சயம் ஆண்டவர் சொன்னபடியே இந்த மீதியானையரை நம் கையில் தேவன் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி ஒரு பலனோடு அந்த இடத்திலே அந்த ஜனங்களை கூட்டி சேர்த்து
யுத்தத்திற்கு அவர் ஆயத்தம் ஆகுகிறார். யுத்தத்திற்கு அவர் ஆயத்தம் ஆகுகிறார். பாருங்க, பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன். அப்ப இந்த வார்த்தை சொல்லும் பொழுது கிதியோனுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாவற்றையும் அவனிடத்துல அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே எல்லா பயமும், எல்லா போராட்டங்களும், எல்லா கேள்விகளும் மாறுகிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த கிதியோனை சந்தித்த தேவன் இன்றைக்கு நம்மை சந்திக்கிறார். பல கேள்வியோடு, பல போராட்டங்கள். ஏன் இந்த ஜனங்கள், இவர்கள் இந்த மீதியானுடைய கையிலே நான் காணப்பட வேண்டும் நாங்கள் என்று சொல்லி பல கேள்வியோடு கிதியோன் காணப்பட்ட போது ஆண்டவருடைய விசுவாசமான வார்த்தை, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தேவதூதன் வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள் நடக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் 7ஆம் அதிகாரத்திலோ பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன். இந்த கிதியோன் இந்த ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே 20,000 பேர் அவர்கள் திரும்பி போனார்கள் என்று வாசிக்கிறோம். பாருங்க, 20,000 பேர், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன் சொன்ன உடனே அந்த 20,000 பேர் திரும்பி போகிறார்கள். மீதி கிதியோனோட ஒரு 10,000 பேர் காணப்படுகிறார்கள். அந்த 10,000 பேர்லயும் ஆண்டவர் ஃபில்டர் பண்ண விரும்புகிறார். அப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது 300 பேரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த 300 பேரை கொண்டு இந்த மீதியானியரோ அநேக திரளத்தனையாய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிதியோன் கையில இப்ப இருக்கிறது வெறும் 300 பேர். இது எப்படி சாத்தியமாகும் பிரியமானவர்களே? 300 பேரை கொண்டு எப்படி யுத்தத்திற்கு போக முடியும்? ஆனால் 300 பேரை கொண்டுதான் அந்த யுத்தத்திலே ஒரு ஜெயம் காணப்பட்டது. உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு பலவீனமாய்த்தான் கிதியோன் காணப்படுகிறார். ஆனால் உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ என்று சொல்லி தேவன் அனுப்புகிறதை, அந்த வார்த்தை பாருங்க, பல கேள்விகளோடு இருந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கும் கூட, இன்றைக்கு நாம் விசுவாசிப்போம், கிதியோனுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் மத்தியிலே, பல கேள்விகள் மத்தியிலே காணப்பட்டாலும் தேவனிடத்திலிருந்து அந்த விசுவாச வார்த்தை, நம்மை எழும்ப செய்கிற வார்த்தை, அது கடந்து வருகிறது பிரியமானவர்களே. இந்த மீதியானியர் திரளத்தனையாய் காணப்பட்டாலும் இப்போ கிதியோனுடைய கையிலே இந்த 300 பேர் காணப்படுகிறார்கள். இந்த 300 பேரை கொண்டுதான் யுத்தத்திலே ஜெயத்தை தர வேண்டும். பாருங்க, இது மனுஷரால் கூடாத காரியம், ஆனா தேவனால் கூடும் என்பதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் இந்த 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது கையிலே என்னென்ன காரியத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று கிதியோனோடு தேவன் பேசுகிறார். அதிலே பானை, தீவற்றி, எக்காலம், இது 3ஐயும் தேவன் கொண்டு போக சொல்லுகிறார். சில வேளைகளிலே நம் வாழ்க்கையில தேவன் சொல்லுகிற காரியம் நமக்கு புரியாம காணப்படலாம். ஆனா தேவன் அதனதன் காலத்திலே காரியங்களை நேர்த்தியாய் செய்கிற தேவன் பிரியமானவர்களே. இதை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் யுத்தத்திற்கு போகும் பொழுது பானையையும் தீவற்றியையும் எக்காலத்தையும் எடுத்துக்கொண்டு போக சொல்கிறார். அப்போ
இந்த பானை என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த பானை அது கீழே உடையும் பொழுது அந்த சத்தம் கேட்டு எதிரிகள் அவர்கள் இருக்கிற இடத்தை அறிந்து கொள்வார்கள். தீவற்றி அவர்கள் இருக்கிற இடத்தை காட்டி கொடுக்கும். எக்காலம் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே அவர்கள் இருக்கிற இடத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது மூன்றுமே இந்த ஜனங்களை அவர்களுக்கு காட்டி கொடுக்கிற காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் தேவன் சொன்ன காரியத்திலே கிதியோனோடு கூட இருந்த 300 பேரும் கிதியோனுடைய வார்த்தைக்கு அப்படியே அந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கிதியோன் கீழ்ப்படிந்தார். இந்த பானை அவர்கள் உடைத்து அந்த எக்காலங்களை ஊதி தீவெற்றியை கையிலே பிடிக்கும் பொழுதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அந்த சத்தம் அந்த பானையை உடைச்சு தீவெற்றியை பிடித்து கொண்டு அந்த எக்காலத்தை ஊதும் பொழுது அந்த சத்தத்தை கேட்ட அந்த மீதியானியர் கூக்குரலிட்டு சிதறி ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்கள் மீதியானியரை போல எந்த ஜனங்களுக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமாகவே இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே இந்த கிதியோனுக்கும் கிதியோனோடு கூட இருந்தவர்களுக்கும் இதிலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சில வேளைகளிலே தேவன் சொல்லுகிற காரியத்திலே நமக்கு அது எட்டாததாய் காணப்படலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறபடி நம் வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது பாருங்க, ஏன் ஆண்டவரை இந்த பானையை நாங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும்? ஏன் இந்த தீவெட்டியை நாங்கள் பிடித்து கொண்டு போக வேண்டும்? ஏன் எக்காலங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும்? இது மூன்றுமே எங்கள் எதிரிகளுக்கு காட்சி கொடுக்க விடுமே என்று சொல்லி நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி கிதியோன் சொல்லவில்லை. இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கிதியோன் அப்படியே கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அருமை சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் கிதியோனை உயர்த்தினவர் நம்மையும் அவர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் முதலாவதாக ஜனங்களுடைய முறையீட்டை கேட்கிறார். கிதியோனை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த எந்த மீதியானரை குறித்து அவர்கள் பயந்து கொண்டு காணப்படுகிறார்களோ அந்த மீதியானியருக்கு எந்த யுத்தமும் செய்யல. கர்த்தர் சொன்னபடியே அந்த பானையை உடைத்து தீவற்றியை பிடித்து எக்காலத்தை ஊதும் பொழுதே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட நாம் விசுவாசிப்போம். கிதியோனுக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கும் கூட நமக்கும் ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால், இன்றைக்கும் நீங்கள் அதை வாசிப்பீர்கள் ஆனால், இந்த விசுவாச அந்த பட்டியல் அந்த வீரர்கள் லிஸ்ட்ல கிதியோனுடைய பெயர் முதல் இடத்திலே காணப்படுகிறது. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால், எந்த கிதியோன் புலம்பினாரோ, எந்த கிதியோன் பல கேள்விகளோடு காணப்பட்டாரோ, எந்த கிதியோன் என் பிதாக்கள் இவ்வளவு கர்த்தர் செய்த அற்புத அடையாளங்களை அவர்கள் சொன்னார்களே, அந்த அற்புத அடையாளங்கள் எங்கே என்ற கேள்வியை கேட்டாரோ கிதியோன்,
அந்த கிதியோனை கொண்டுதான் யுத்தத்திலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே விசுவாச வீரர்களுடைய லிஸ்ட்ல கிதியோனுடைய பெயரை கர்த்தர் முதல் இடத்திலே கொண்டு வருகிறார். பாருங்க, கிதியோன், யெப்தா, பாராக், சிம்சோன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ கிதியோனுடைய பெயரை கர்த்தர் முதல் இடத்திலே கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்விலே கூட கர்த்தர் உங்களை நோக்கி இன்றைக்கு சொல்கிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த யுத்தத்திற்கு வெறும் 300 பேரை கொண்ட யுத்தத்திலே கிதியோனுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்விலே கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுத்து நடத்துவாராக. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே கிதியோனுடைய வாழ்க்கையிலே பல கேள்விகளோடு இருந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே இந்த யுத்தத்திலே ஜெயத்தை தந்த தேவன், நீ செய்கிற காரியம் சில வேளைகளிலே புரியாமல் காணப்படலாம். நான் எந்த பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என் அருமை மகனே மக்களே என்னை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாய், கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய், கர்த்தர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே கிதியோனுக்கு இந்த யுத்தத்திலே ஜெயத்தை தந்தவர், கிதியோனோடு இருந்தவர், இந்த யுத்தத்திற்கு கிதியோனை தேவன் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கும் உங்கள் வாழ்விலே தேவன் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என் அன்பு சகோதரனே சகோதரி, உங்கள் வாழ்விலே நீங்கள் என்ன சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் இன்றைக்கு தேவன் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு பல கேள்விகளோடு இருக்கிற உன்னை கர்த்தர் இந்த வேளையிலே கூட உன்னை ரட்சித்து உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த உயர்வை உங்கள் வாழ்விலே அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இவ்வளவு பயத்தோடு சூழ்நிலைகளோடு கேள்விகளோடு இருந்த இந்த கிதியோனை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே விசுவாச வீரர்கள் லிஸ்ட்ல முதல் இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த பெயரை இடம்பெற, கிதியோனுடைய பெயரை இடம்பெற வைத்தார் தேவன். இன்றைக்கும் மீதியானுடைய கைக்கு ரட்சித்து உனக்கு இருக்கின்ற இந்த கொஞ்சம் பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அன்றைக்கு கிதியோனை பலப்படுத்தினவர் இன்றைக்கு உன்னையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இன்றைக்கும் உங்கள் வேலையிலே பல சூழ்நிலைகள் காணப்படலாம், உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் காணப்படலாம், உங்களிடத்துல என்ன காணப்படுகிறதோ அதை தேவன் இந்த மாதம் ஆசீர்வதித்து கொடுக்க போகிறார். அதை இந்த மாதம் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை மீதம் எடுக்க வைக்க போகிறார். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் தேவைகளோடு காணப்படுகிறார்களோ அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். பொருளாதார ஆண்டவரே கர்த்தாவே, பொருளாதாரங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதில் என்னென்ன சூழ்நிலைகள் ஆண்டவரே ஜனங்கள் அப்பா விழுந்து கிடக்கிறார்களோ எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் ஆண்டவரே. வேலையின் காரிக்கா ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுங்கப்பா. வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா கடினங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலே கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்கட்டும். அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய பிறக்கிறவைக்காக அவர்கள் இடத்துல என்ன இருக்கிறதோ நீர் அதை ஆசீர்வதிப்பீரா. அந்த கொஞ்சத்தை நீர் ஆசீர்வதிப்பீரா. மீதம் எடுக்க வைங்கப்பா. நீங்க செய்ய போற கிருபைக்காக நன்றி. கிதியோனோடு இருந்தவர் ஒவ்வொருவரோடு கூட இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடு நீர் இருந்து நீ நடத்தும் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்து நடத்தும், ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுங்க. நீரே பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
தேடி வந்து மீட்டு கொண்டீ. தவறின ஆட்டை போல அலைந்தேனே, மேய்ப்பன் போல் தேடி வந்து மீட்டு கொண்டீர். உடைந்த பாத்திரமாய் இருந்தேனே, புது கருவியாக என்னை வணைந்தீரே.